வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏவோ ஸ்மித் கார்ப்பரேஷன். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய வேல்யூவேஷன் நம்ம பார்க்கும்போது கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது வேல்யூவேஷன் ரேஷியோவில் பிஇ வந்து 17.99 இருக்கு. பிபி நமக்கு 5 இருக்கு. ஸோ பிபி வந்து நமக்கு 5 இருக்கு. பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் மேலே எக்ஸ்பென்சிவ்க்கு வந்துட்டா கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாட்டி புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி அது அட்ஜஸ்ட் ஆகணும். பிஇயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. சால்வன்சி பொசிஷன் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.16ங்கிறது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 13 ரூபா வருது. ஃபேர் ப்ரைஸ் 32, கரண்ட் ப்ரைஸ் 63. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 இருக்கு. நமக்கு வந்து இதுவே எக்ஸ்பென்சிவ் தான். 1.5, 2.5 கம்பெனி நல்லா அதிரி புதிரியாக ரிசல்ட் கொடுத்து அவுட் பெர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 4.5 அண்ட் 5 அந்த ரேஞ்சுக்கு, அதாவது நல்ல பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், டிமாண்ட் ஹையாக வருது அப்படின்னாக்க அந்த இவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் 4.5, 5 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் ரேராக தான் போகும். ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம்டு டிமாண்டுக்குள்ளே போகும்போது அது போகும். இப்போ நம்ம வந்து 1.5, 1.5, 2.5. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது 2.5 போயிட்டு கரெக்ஷன் வந்தாலும் சரி, இல்லாட்டி இப்போவே கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இது மேலே எடுத்துகிட்டு போனாலும் சரி, எப்படி வேணாலும் நடக்கலாம். பிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் இருக்குது. இப்போ நமக்கு இபிஎஸோட டிடிஎம் வருவோம். இபிஎஸோட டிடிஎம் 3.59ன்னு வருது. இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 0.9. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 1.07ஓட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பைசா கிட்டக்க கம்மியாக இருக்குது. 17 பைசாவே கம்மியாக இருக்குது. 17 பைசா கம்மியாக இருக்குது. அது 16% கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இது என்ன ஆகும்னாக்க கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் லீடு எடுத்துட்டு தென் சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட் வந்து 1.7 தாண்டி 0.95 தாண்டணும். ஏன்னா Q1 வந்து 0.95. ஸோ அதை தாண்டணும். தென் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தோம்னா 1.7 எல்லாம் தாண்டிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஏபிஎஸோட டிடிஎம்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்புதோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நார்மல் புல்லிஷ் ட்ரெண்டில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 46லேருந்து 64. இப்போ வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ எய்தர் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ப்ரைஸ் கரெக்டாக சுற்றுது அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 54, ஒரு 54, 58, 54, 51, 46 இதெல்லாம் சப்போர்ட் ரேஞ்சு. இதுக்கு கீழே உடைக்கிறானா அப்படின்னாக்க ரொம்ப பவராக பண்ணா தான் இது கீழே உடைப்பான். இல்லாட்டி 46 கீழே உடைப்பானாங்கிறது சந்தேகம்தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது. நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். நம்ம சார்ட்டில் வந்து பிபி ஜோன் எடுத்துக்கிட்டோம். R1, R2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது R2 வரைக்கும் எடுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. அது நம்ம விளக்குவோம். இப்போ பிபி ஜோன்லேருந்து ஒவ்வொன்றா ப்ரைஸ் ரேஞ்ச் பார்ப்போம். நான் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு. இந்த பிரேக் பாயிண்ட்டை வந்து 3ஆக பிரித்து வச்சுருப்போம். பாட்டம், பிரேக் பாயிண்ட், அது பிரேக் பாயிண்ட் பாட்டம், பிரேக் பாயிண்ட்டு, பிரேக் பாயிண்ட் டாப்னு 3ஆக பிரிச்சிருப்போம். இது 3 சேர்ந்தது ஜோன். இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் வந்து 38 to 39, பிரேக் பாயிண்ட் 58 to 59, பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் 83 to 84. R1 115லேருந்து 117, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 154லேருந்து 156, R2 201லேருந்து 207. இப்போ இதுதான் நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இவன் வந்து இவனோட பிஹேவியர் பிரகாரம் பார்த்தோம்னா மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறுறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த பிபியோட டாப் அண்ட் பிபியோட பாட்டம்லாம் மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறுறான்னு பார்க்குறோம். அப்படி மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ரிசல்ட் அடுத்த குவார்ட்டர்லேருந்து ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் R1 உடைச்சு மிட் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் போனாலும் நல்லா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ரிசல்ட் நல்லா வரணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 150 வரணும் அப்படின்னு சொன்னால் இதோடைய ஏபிஎஸோடைய லெவல், ஏபிஎஸோடைய டிடிஎம் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 150 டிவைடட் பை 25ன்னு போட்டோம்னாக்க 6, ஏபிஎஸோட டிடிஎம் லெவல் 6ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது சூப்பராக மிட் பாயிண்ட் இந்த இது வந்து 150 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஸோ இப்போ இவன் எவ்வளவு எடுக்கிறானோ 5ன்னு எடுத்தான்னா அதுக்கு உண்டானது 125 வரைக்கும் போவான். இதுக்கு பாதி தான் போவான். ஸோ இப்போ அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவன் கொண்டு வரான்னு பார்ப்போம். அப்போ இவன் இபிஎஸ் மாத்திரம் நல்லா இப்போ இருக்கக்கூடிய 3ங்கிற லெவல்ல இருந்து 6ங்கிற லெவலுக்கு கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 7 கொண்டு வந்தான்னா R2 வரைக்குமே ஓடி போயிடும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். அதே சமயத்தில் இவன் 4, 5ன்னு கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால் R1 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். R1 4, 5லாம் வந்துச்சுன்னா R1 ஒட்டி இந்த ரேஞ்சுக்குள்ள இது வர்றதுக்கு இருக்கும். இந்த 3ஐயே மெயின்டைன் பண்ணான்னா இந்த 83, 84 இந்த 75ங்கிற ரேஞ்சு தான் மெயின்டைன் ஆகும். அதுக்கு கீழே இறங்கிட்டான்னா அப்படியே கீழே பிபி பாட்டமோ இல்லாட்டி பிபிலேயே சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம். ஸோ Q2 ரிசல்ட்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு இதில் ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனாலும் பிபிஐயில் வந்து கொஞ்சமாக இப்போ சப்போஸ் இது வந்து என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்சிக்வெண்ட்டாக ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு 5 ஷேரு 10 ஷேர் வாங்கி போட்டு வச்சுக்கணும். அப்புறமா இது அப்சைட் டர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை ஷேரை வாங்கி போட்டு வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இவனோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.